மக்களே 2.5 lakh to 3 lakh பட்ஜெட்ல பவர்ஃபுல் ஸ்டைலிஷ் சிட்டி ஃப்ரெண்ட்லி வீக்கெண்ட் ரைட்ஸுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு வண்டி நீங்க தேடிட்டு இருந்தீங்கன்னா ஆரியோட கொரில்லா 450 பர்ஃபெக்டான மேட்ச்னு சொல்லிட்டு நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்றேன். இந்த வண்டியில என்னென்ன அப்டேட்ஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் என்னென்ன வேரியன்ஸ் மைலேஜ் எவ்வளவு தருது, இது யாருக்கான வண்டி, நீங்க வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இதுல ப்ரோஸ் கான்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலா இந்த வீடியோல பாத்துருக்கோம். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மோட்டோயார்ட் கிளப். எஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம கூட ஆரையோட கொரில்லா 450 இருக்கு. இந்த வண்டியை நீங்க ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது ஒரு டிபிக்கல் ஆரி நீங்க ஃபீலே பண்ண மாட்டீங்க. இது வந்து ஒரு நியூ ஏஜ் ஸ்ட்ரீட் பைக்னு சொல்றாங்க. நிஜமான நியூ ஸ்ட்ரீட் பைக்னு சொல்லிட்டு அதோட டீட்டெயிலான வெர்ஷனை இந்த வீடியோல பாத்துருக்கேன். இப்ப நம்ம இந்த வண்டியோட ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஓவரால் வாக் அரௌண்ட பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டியை பார்த்த உடனே ஃப்ரண்ட்ல மினிமல் அண்ட் ஸ்டைலிஷா டிசைன் பண்ணிருக்காங்க. டிபிக்கல் ஆரி பேர் ஃபீல் ஆகல. பட் ஒரு இடத்துல இந்த வண்டியோட ரவுண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து பார்க்க கிளாசிக்கா இருக்கு. அந்த வண்டியோட கலர்லயே பெயிண்ட் பண்ண ஒரு சின்ன பேரிங் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஸ்போர்ட்டி நமக்கு இண்டிகேட்டர்ஸும் நல்லா ஈஸியா எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கீழே 70 இன்ச்சஸ் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும். பிரேக்ஸ் பார்த்தோம்னா P20M டிஸ்க் பிரேக்ஸை பைபர் கூட பேர் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனா வந்து இந்த வண்டி டியூவல் சேனல் ஏபிஎஸ் வந்து நம்ம ரியல்லுமே ஏபிஎஸ் தான். அது 270mm டிஸ்க் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்கிங் எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கும். எவ்வளவு ஸ்பீட்ல இருந்தாலும் சொன்ன மாதிரி அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 70 இன்ச்சஸ் அலாய் வீல் நம்ம பேட்டர் டீம்ல. அந்த இங்க இன்னொரு ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வர வண்டி எல்லாத்தையுமே நமக்கு வந்து யூஎஸ்டி போக்ஸ் கொடுத்தீங்க. பட் டெலஸ்கோபிக் போக்ஸ் தான். இது ஒரு சின்ன இதுவா பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் யூஎஸ்டி கொடுத்துருக்கலாம் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நீங்க அதை ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்க. அந்த போக்ஸ் சைட்ல ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது லாங் டிரைவ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுவா இருக்கும். ஆனா இது வண்டி ஒரு டிக்கெட் ஃபுல் இன்ஜின். ஸோ இது வந்து பேரிங்க கொடுத்துருக்காங்க. அந்த இப்ப ரேடியேட்டரை கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீச்சர் சொல்லி இது எல்லா வண்டியிலுமே கொடுத்தா நல்லா இருக்கும். பிகாஸ் நம்ம லாங் டைம் பண்ண போறோம், சின்ன சின்ன கருத்தை வந்து அடிக்கிறப்போ நம்ம வந்து அது மேஜரான ஒரு இஷ்யூ தலைவர் கிரியேட் பண்ணிடுவோம். பட் இங்க அது கொடுத்துருக்கிறது பார்க்க நல்லா இருக்கு. அண்ட் ஓவராலா பார்த்தீங்கன்னா வண்டியோட ஃப்ரண்ட் டீசன்ட் ஸ்டைலிஷா இருக்கு. இப்போ இந்த வண்டியோட சைட் ப்ரொஃபைல் பாருங்க. நம்ம சைட்ல பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் அட்ராக்ட் ஆகுறது ஒரு விஷயம் தாங்க. அந்த பெரிய டேங்க் தான். 11 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க. பட் ஹிமாலயன் நம்ம 17 லிட்டர்ஸ் நீங்க டவுன் பண்ணிருக்காங்க. பட் இங்கேயுமே சைட் இந்த வண்டி நேக்கடான வண்டிக்கு பாக்குறப்போ நல்லா பெரிய டேங்கா இருக்கு. இந்த வண்டியில நமக்கு கிராபிக்ஸ் வந்து பெருசா எதுவும் இல்லை. பட் மத்த வேரியன்ட்ஸ் போறப்போ ஒரு வேரியன்ட்டுக்கு ஒரு கிராபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரொஃபைல பார்த்தா ட்வின் ஸ்டெரைட் ஃப்ரேம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டி நமக்கு இன்ஜின் கொஞ்சம் நல்ல எக்ஸ்போஸ்டா இருக்குது. ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரீட் பைக் ஃபீல் கொடுக்குது. நான் பர்சனலா ஃபீல் பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குது, பட் நீங்க வெளிய இருந்து பாக்குறப்போ நல்லா பெருசா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. பட் கிட்ட பார்த்தா ஒரு சின்ன பாக்ஸியான சைலன்சர் கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்க இந்த வண்டிக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு வண்டி ஃபீல் பண்ணுது. 40 டயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 70 இன்ச்சஸ் தான். ஃப்ரண்ட்ல வர மாதிரி நமக்கு இங்கே 70 இன்ச்சஸ் டயர் பண்ணிருக்காங்க. பட் நீங்க 160 ப்ரொஃபைல் டயர் இதுவே நல்ல விட்டு போடுவோங்க. நமக்கு பின்னாடி நமக்கு சைட்ல கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் நல்லா விசிக்கா தெரியுது. பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் ரியர்ல பிளேஸ் பண்ண மாதிரி நல்லா பெருசா இருக்கு. நல்லா வெண்டட் பிரேக்ஸ் கொடுத்தாங்க. இதனால ஃப்ரண்ட்ல 320 அண்ட் இங்க 270 கொடுத்தனால பிரேக்கிங் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ஷார்ப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் மேண்டேட்டரியான நான் ஃபீல் பண்றேன். பைபர் கூட பேர் பண்ணிருக்காங்க. பிரேக்கிங் இன்னும் நல்லாவே இருக்கும். சஸ்பென்ஷன் நமக்கு மோனோ சஸ்பென்ஷன் கொடுக்குறாங்க. அதையுமே அட்ஜஸ்டபிளா பண்ணிக்கணும். ஸோ நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரைட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல இந்த செக்மெண்ட்ல இது ஒரு நல்ல மேட்டர் நான் ஃபீல் பண்றேன். இப்போ இந்த வண்டியோட பார்க் இன்ஜினை பத்தி பார்ப்போம். 450cc டெக்னிக் ஃபுல் ஷார்ப்பா கொடுத்துருக்காங்க. இது ஹிமாலயன் வர சேம் அதே இன்ஜின் தான். நமக்கு இந்த நேக்கர்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. பவர் நல்லா இருக்கும். நமக்கு பவர் எவ்வளவு கிடைக்கும்னா 40 PS பவரும் 40 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. நான் வண்டியை ரைட் பண்ணி பார்த்தேங்க. இனிஷியல் ஸ்பீட் ரொம்பவே நல்லா இருக்கு. பிக்னியன்ஸுமே நல்லா ஸ்மூத் க்ரூசிங் கிடைக்குது. ஹைவேல நமக்கு ஈஸியா 130 to 150 ஈஸியா ஸ்மூத் போற மாதிரி இருக்கு. நம்ம இங்க ஸ்லிப்பர் கிளச்சும் வருதுங்க. இது ஒரு நல்ல ஆடடான அட்வான்டேஜ் சொல்லலாம். இந்த செக்மெண்ட்ல நிறைய பைக் ஸ்கிப் தரது இல்ல. இப்போ ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இது நல்லா இருக்கு. அண்ட் அப்படி இவ்வளவு சிசி இன்ஜினுக்கு நம்ம கொடுக்குற பைக் 25 to 30 அது கம்மி தான். பட் இந்த சிசி இன்ஜினுக்கு நம்ம அது மேல எது நான் நினைக்கிறேன். வண்டியோட ஓவரால் செட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா ஆல்ரெடி இன்டர்நெட்ல ஒரு மீம் ஓடிட்டு இருக்கு. என்னன்னா ஹண்டரோட காப்பி மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. வண்டியை பார்த்தோம்னா ஹண்டர் மாதிரிலாம் இல்ல. பட்
இது வந்து ஹண்டர் மாதிரி இருக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. கொரில்லா ஓன் பண்ற நிறையோட கஸ்டமர்ஸ்க்கு பர்சனலா ஹண்டர்னு சொல்றப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட்ல அசம்பிள் ஆகுங்க. ஹண்டர் மாதிரி இருக்கான்னு கேட்டா ஹண்டர் மாதிரி எல்லாம் இல்ல. நிறைய டைனமிக்கான பிக்சர்ஸ் நிறைய இருக்காங்க. பாக்குறப்போ 450 சிசி பைக்னு சொல்லி நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இல்ல. பட் நான் சைட் டு இருந்து என்ன சொல்லுவேன்னா, நாட் டு ஸ்மால் நாட் டு பல்கி அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுதுங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஹண்டர்ல இருந்து மத்த பைக்ஸ்ல இருந்து ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கொடுத்து இந்த வண்டிக்கு இவ்வளவு பிரைசிங் சாட்டிஸ்ஃபைங்கா பண்றது இந்த ரியல் செக்ஷன் தான் நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா இந்த லைட்ஸை பாருங்க, நமக்கு இங்க வந்து இண்டிகேட்டர்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும். ரியல் லைட்ஸ் இல்ல. பிகாஸ் இது இன்டெகிரேட்டட் டெய்லர் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது BMW இன்ஸ்பைர்ல இருந்து பண்ணிருக்காங்க. டிசைன் லுக் பாத்தீங்கன்னா ஸ்கிராப்லர்ல இருந்து பிரேக் செக்ஷனை யூஸ் பண்ணி அந்த கர்வியான டிசைன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்க்க சிம்பிளா இருக்கு. நல்லா போட்டியில கொடுத்துருக்காங்க. ஓவராலா நான் இந்த ரியல் செக்ஷன் போனா ஷார்ட் அண்ட் ஸ்டப்பிங் சொல்லுவேன். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லா செக்ஷன் டயர்ஸ்மே நல்லா 160 கொடுத்தனால நல்லா ஒயிட் தான் இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து ரியர்ல பாக்குறப்போ ஒரு மாதிரி வேல்யூ பண்ற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. நமக்கு இந்த பைக்ஸ்ல சாரி கார்டு கொடுத்துருக்கிறது ஆடட் அட்வான்டேஜ். இப்பெல்லாம் இந்த போட்டி பைக்ஸ்க்கு யாரும் சாரி கார்ட்ஸ் கொடுக்கறது இல்லை. சாரி கார்ட்ஸ் வந்து நம்ம பைக்ல டிராவல் பண்ற பின்னாடி ஒப்பீனியன்ஸ்க்கு ரொம்ப மச் நீடடான ஃபீச்சர். இப்ப நம்ம ப்ராப்பரான பைக் சிட்டி ரைடா இல்ல ஹைவே ரைடான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்றது, கம்ஃபர்டபுளான சீட்டிங் பொசிஷன் மற்ற திங்ஸ்லாம் டெய்லி ரைட்ஸ்க்கு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அது இந்த வீடியோல செக் பண்ணிருக்கோம். கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இருக்கு. ஹைட்டு பாத்தீங்கன்னா 170 தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட வெயிட்டுமே வித் ஃபியூலே நமக்கு 184 kg வருது. ஸோ வண்டி ரொம்ப வெயிட்டாலாம் நமக்கு ஃபீல் ஆகுது. பிகாஸ் நம்ம ஹிமாலயன்ல இருந்த அளவுக்கு டேங்க் கெப்பாசிட்டி நீங்க கொடுத்துல டவுன் சைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது பெருசா இருந்தாலும் அவங்க அவ்வளவு வெயிட்டா ஃபீல் ஆகுது. அவங்க ஓவரால் ஹைட் பாத்தீங்கன்னா சீட் ஹைட் இருக்கணும் 70 எம்எம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷார்ட் ஆர் பீப்புளுக்கும் நல்லா கன்வீனியன்ட்டா சிட்டி ரைடுக்கு தான் இருக்கு. எக்ஸிமே ஈஸியாக ஃபீல் பண்ணுறது தான் இருக்கு. பாத்தீங்கன்னா நியூட்ரலா இல்லங்க, ரொம்ப ஸ்ட்ரெயினாவும் இல்ல, கொஞ்சம் ரியர்ல ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் வென்டர் பாத்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நியூட்ரலா இல்ல. பட் ரொம்ப பெரிய திங்கா நம்ம லாங் ரைட் பண்றப்ப இருக்காது. அந்த சிட்டி ரைடுக்கு கண்டிப்பா அது ஒரு மேஜர் கன்சர்னா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். சீட்டிங் பொசிஷன் பாத்தீங்கன்னா நான் நியூட்ரலா தான் உட்கார்றேன். நியூட்ரலா இருக்கு, ரிலாக்ஸா இருக்கு. பட் லைட்டா ஃப்ரண்ட்ல லீன் ஆகிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இது வந்து மேபி ஒரு 2 to 3 ஹவர்ஸ்க்கு டிராவலுக்கு அப்புறமா உங்களுக்கு ஒரு சின்ன இதுவாக தெரியலாம். பட் சிட்டிமே எனக்கு தெரியுமான்னு எனக்கு ஃபீல் ஆகுது. லைட்டா லீன் ஆகிற மாதிரி இருக்கு. அதோட சீட்டை பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டீமர் சீட்டா கொடுத்துருக்காங்க. ஸ்பிட் சீட் இல்லை. பட் சீட்டு நமக்கு சாஃப்டான ஃபீல் கொடுத்துருக்காங்க. மற்ற மேஜரான கன்சோல்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்றது சீட்ஸ் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா கொடுத்துருக்காங்க. சீட்டு கீழே சின்ன ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்க்க சின்ன சின்ன ஃபீச்சரா இருக்கும். பட் இதெல்லாம் வந்து நமக்கு டே டு டே யூஸ்க்கு ரொம்ப பெரிய மேஜரான ஒரு ஆட் அட்வான்டேஜா நமக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி பார்த்து பண்றதுனால தான் ராயல் என்ஃபீல்ட் இன்னமும் வந்து மோஸ்ட் டாப்ல இருக்காங்க. இந்த வண்டியோட சின்ன சின்ன ஃபீச்சர்ஸ்மே பார்த்து டிசைன் பண்ணிருக்காங்க. போத் சிட்டி அண்ட் வீக்கெண்ட் ரைட்ஸுமே. அண்ட் இதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு ஃபீல் ஆகும். ரொம்ப ஈஸி ஹேண்டிங்கா இருக்கும். ரொம்ப செட்டப் பண்ண வேண்டியது ஈஸி ஹேண்டிங்கான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஹெல்த் ஸ்பீச்லயே நமக்கு வந்து இந்த பிட்ச் வந்து நமக்கு புஷ் அவுட் பண்ற மாதிரி இருக்காம லைட்டா நமக்கு ஸ்லைட் பண்ணி ஆன் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. அந்த விஷுவல்ஸ் ஆட் பண்ற பாருங்க. அண்ட் நமக்கு டேங்கோட அந்த இன்டேக் இருக்கிற சைட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. சைட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க, சென்டர்ல பிளேஸ் பண்ணல. அது வந்து பார்க்க ஒரு போட்டோ ஹேண்டில்ஸ் நல்லா ஒய்டரா கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா நம்ம வண்டி வந்துட்டு இவ்வளவு எக்ஸ்ட்ரா வருது. பட் இதுதான் வந்து நம்ம சிட்டி ரைடுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கு. கொஞ்சம் லீட் பண்ணாலுமே நம்ம சைட்ஸ்ல ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும். பட் நல்லா ஒய்டா கொடுக்குறப்போ சிட்டி ரைடுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. வண்டியோட டர்னிங் ரேடியஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தான் இருக்கு. பட் ஓகே, மேனேஜபிளா தான் இருக்கு. அண்ட் நமக்கு கிளட்ச் பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹார்டா இல்ல, ஸ்மூத்தா இருக்கு. அண்ட் மெயினா இந்த வண்டியோட இன்ஜின் ஹீட் பாத்தீங்கன்னா நம்ம ரெகுலரா ஆரியில ஒரு வைப்ரேஷன் இருக்குல்ல, அதை பண்ணி நல்லா ஸ்மூத் அண்ட் ரிஃபைன்ட் இன்ஜினா போட்டுருக்காங்க. அவ்வளவு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. அண்ட் ஹீட்டுமே மேஜரா எல்லாம் இல்லைங்க. நான் ஒரு 1 hour டிரைவ் பண்ணி பார்த்துமே எனக்கு அவ்வளவு ஹீட் எனக்கு ஃபீல் ஆகுது. தூரம் போட்டுருக்கேன், பட் ஸ்டில் எனக்கு அவ்வளவு ஹீட் ஃபீல் ஆகுது. வந்துட்டு இன்ஃபோடெயின்மென்ட் கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க. இந்த வந்து நமக்கு 4 இன்ச் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. சிங்கிள் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்டர்ல பிளேஸ் பண்ணுவாங்க, சைட்ல பிளேஸ் பண்ணிருக்காங்க. அதுவுமே பார்க்க நல்லா தான் இருக்கு. அண்ட் நமக்கு இங்க வந்து ஏர் பொசிஷன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, நம்ம மொபைலோட நேவிகேஷன்ஸ்மே இங்கேயே பார்த்துக்க முடியும். மொபைலோட கனெக்டிவிட்டி வச்சு அண்ட் டெய்லி யூஸ்க்கான தேவையான எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்து பண்ணிருக்காங்க. ஃபியூலோட
மீட்டர் செட்டிங்ஸ் அந்த ஸ்பீடோமீட்டர் அந்த நமக்கு அந்த மாதிரியான அனலாக் ஃபீடர் வரல. டிஜிட்டல் மீட்டர்னால டிஜிட்டல் மீட்டர்லயே அந்த அனலாக் ஃபீடர் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த டாட்டான லைன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஹையர் ஆச்சுங்களா இருக்கும். அவரப்போ லைட்டா அந்த ஃபீல் கொடுக்குதுன்னு சொல்லலாம். அன்னைக்கு வந்து நம்ம மத்த எனக்கு இந்த கேட்டு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ என்ன ஃபீல் ஆகுதுன்னா வந்து ஏற்ற மாதிரி பார்த்து பார்த்து எல்லா டிசிஷன் நினைக்கிறேன். பிகாஸ் நமக்கு ஏன் இவ்வளவு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா நமக்கு மியூசிக்கோட கண்ட்ரோல்ஸ்லேயே நீங்க பண்ணிக்கணும். மியூசிக் கண்ட்ரோல்ஸ் கனெக்ட் டிஸ்கனெக்ட் பண்றது அண்ட் மற்ற டெய்லி யூஸ் பண்ண மேப் நேவிகேஷன் எல்லாத்தையுமே வெளியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லி லோடட் டிஎஃப்னு நான் சொல்லுவேன். அண்ட் நீங்க நமக்கு இன்னொரு விஷயம் தான் இந்த த்ராட்டில் வந்து ரைட்ல வந்து த்ராட்டில் இருப்பாங்க. என்னன்னா ஆக்சுவலா த்ராட் ரெஸ்பான்ஸ் நல்லா பிக்கா இருக்கும். எப்படி சொல்லணும்னா நம்ம த்ராட்டோட பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி இன்ஜின் ஓப்பன் ஆகி நமக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணவும் சொல்லணும். த்ராட்டோட ரெஸ்பான்ஸ் நல்லா டீசெண்டா இனிஷியல் பிக்கப் கிடைக்கும்னு சொல்லலாம். இந்த வண்டியில 3 வேரியன்ஸ் இருக்கு. ஏபெக்ஸ் ரெட் அதுதான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கு. ஏபெக்ஸ் ரெட் வேரியன்ட். இன்னொரு வேரியன்ட் மிட்ல ஏபெக்ஸ் 3 அண்ட் ஏபெக்ஸ் பிளாக் அண்ட் டாப் வேரியன்ட்ல ஏபெக்ஸ் வெல்லைட் ப்ளூ. இந்த வேரியன்ட் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரி 3 வேரியன்ட் இருக்கு. 3 வேரியன்ட்ல மேஜரா நமக்கு எந்த சேஞ்சஸும் பார்க்க முடியாது. சின்ன சின்ன கிராபிக்ஸ் அண்ட் மைனர் கலர் சேஞ்சஸ் தான் கிடைக்குது. இது எல்லாமே ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்ஸுமே கொடுக்குறாங்க. 3 வேரியன்ட்ஸோட பிரைஸ் என்னன்னா 2,49,000 ஏபெக்ஸ் ரெட்டும் 2,56,500 வந்து ஏபெக்ஸ் கிரீன் அண்ட் ப்ளூவும் அண்ட் 2,49,500 வந்து ஏபெக்ஸ் வெல்லைட் ப்ளூ கொடுக்குறாங்க. அண்ட் இந்த வண்டியில 2 மோட்ஸ் வருதுங்க. நமக்கு வந்து ஸ்ட்ரீட் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் வருது. அண்ட் இந்த 2 மோடுமே எல்லா வேரியன்ட்டுமே காமன் தான். மேஜர் சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. இந்த வண்டி யாருக்கான வண்டினா நீங்க வீக்கெண்ட் ரைஸ் பண்ணுவீங்க அண்ட் சிட்டி யூஸுக்கு ரெகுலரா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரதுக்கு யூஸ் பண்ணுவீங்க. அதுவும் ஐசிசி அண்ட் ஸ்டைலிஷ் பவர்ஃபுல் அதுவும் ஆரில இருந்து வேணும்னா கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கு. நீங்க ஆரியோட ஷோரூம்க்கு விசிட் பண்ணுங்க, டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வண்டி எடுங்க. அண்ட் எடுத்துட்டு உங்களோட ரிவ்யூஸ்மே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வண்டி இதோட இன்சைட்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். இந்த வண்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு இது இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்னும் இன்ஃபர்மேஷன் இருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன வண்டி வேணும்னு சொல்லிட்டோம் கமெண்ட் செக்ஷன்